அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தற்போது முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்போது தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூ.1000 தொகை இனி 2500 உயர்த்தி வழங்கப்படுமா? அப்படி வழங்கப்பட்டால் முதலில் யாருக்கு கிடைக்கும்? ஏற்கனவே 1000 பெற்று வரும் பெண்களுக்கு எப்போது முதல் 2500 கிடைக்கும்? இதுவரை உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கும் தகுதியான பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? புதிதாக விண்ணப்பித்தவர்கள் வாய்ப்பு கிடைக்குமா? இந்த தொகை எப்போது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோவில் அமைச்சர்கள் கூறியுள்ள முக்கியமான தகவல்களை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தற்போதைய நிலையை பார்த்துடலாம். தமிழக அரசுடைய முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றாக செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகையை பெண்கள் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள், மளிகை பொருட்கள், குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு இத்தொகை உதவியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தொகை 2500 உயர்த்தி வழங்க எதிர்பார்ப்பு என்பது குடும்ப தலைவிகள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. மகளிர் உரிமை தொகையான 2500 குறித்து ரமேஷ் அவர்கள் கூறியதாவது: குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூ.2500 உதவித்தொகை என்பது வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக தாவேகா அரசு தெரிவித்திருந்தது. இதுவரை வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் புதிய பயனாளியாக இருந்தாலும் சரி, விடுபட்ட தகுதியான அனைவரையும் இத்திட்டத்தில் இணைக்கும் நடவடிக்கை குறித்து அவர் குறிப்பிட்டுள்ள முக்கியமான தகவல்கள் என்பது: உயர்த்தப்பட்ட தொகையானது தகுதியானவர்களுக்கு வங்கிக் கணக்கில் கட்டாயம் 2500 செலுத்தப்படும் என்றும், மேலும் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தாவேகா அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பட்ஜெட் தாக்கலுக்கு பின் உயர்த்தப்பட்ட 2500 மகளிர் உரிமை தொகை திட்டமானது மக்களுக்கு கொடுக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது நிதி அமைப்பானது இல்லை என்பதால் தற்போது மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படவில்லை. கூடிய விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. நிதி நிலைமைகளை சரி செய்த பிறகு அனைத்து பெண்களின் வங்கிக் கணக்கிலும் மாதம் 2500 ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள், மாதாந்திர மளிகை பொருள், குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு இந்த உதவித்தொகை அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே முதல் கட்டமாக ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் நிலையில் விடுபட்ட தகுதியான நபர்கள் அனைவரையும் சேர்க்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். விடுபட்ட பெண்களுக்கு என்ன நடக்கும்? மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதேபோல் தகுதி இருந்தும் இதுவரை விண்ணப்பிக்க முடியாமல் போனவர்களாக இருக்கலாம். இவர்களுடைய விண்ணப்பங்களை மீண்டும் பரிசீலனை செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் ஏற்கனவே விண்ணப்பித்து தொகை கிடைக்கவில்லை என்பதற்காக தகுதியே இல்லை என்று முடிவு செய்துவிட முடியாது. அதிகாரப்பூர்வமாக மறுபரிசீலனை அல்லது புதிய விண்ணப்பம் தொடர்பான வாய்ப்பு வழங்கப்பட்டால் தகுதியுள்ளவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளவும். முதலில் யாருக்கு இத்தகைய உயர்த்தப்பட்ட தொகையானது கிடைக்கும்? பல பெண்கள் கேட்கும் முக்கியமான கேள்வி இதுதான். 2500 உயர்த்தப்பட்ட தொகை முதலில் யாருக்கு வழங்கப்படும் என்றால், தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வரும் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு முதலில் தொடர்ச்சியான பயனாளிகள் பட்டியலில் இருப்பார்கள். ஆகையால் ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் மறுபரிசீலனை செய்யப்படும் விண்ணப்பங்களின் தகுதியானவர்கள் அடுத்த கட்டங்களில் இருப்பார்கள். ஆனால் யாருக்கு எந்த தேதியில் ரூ.2500 கிடைக்கும் என்பது தொடர்பான இறுதி நடைமுறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெளிவாக கூறப்படும். எப்போது வங்கிக் கணக்கில் இத்தகைய உயர்த்தப்பட்ட தொகையானது வரும் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. மகளிர் உரிமை தொகை வழக்கமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாதம் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டும் நடைமுறை என்பது தற்போதும் நடைமுறையிலே உள்ளது. ஆனால் 2500 உயர்த்தப்பட்ட தொகை எந்த மாதம் முதல் எந்த தேதியில் எந்த கட்டமாக வழங்கப்படும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது உறுதியாக சொல்ல முடியும்.
ஏற்கனவே 1000 வாங்குபவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் குடும்ப தலைவிகள் உடனடியாக சில முக்கியமான விஷயங்களை சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. முதலாவது, உங்களுடைய வங்கிக் கணக்கில் செயல்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, வங்கிக் கணக்குடன் தொடர்புடைய கைபேசி எண் செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். நான்காவது, உங்கள் பெயர், வங்கிக் கணக்கு விவரம் அல்லது பிற முக்கியமான தகவல்களில் மாற்றம் இருந்தால் அரசு விதிமுறைகளின்படி தேவையான புதுப்பிப்புகளை செய்து கொள்ளுங்கள். ஐந்தாவது, அரசு அறிவிக்கும் புதிய விண்ணப்பம் மற்றும் மறுபரிசீலனை நடவடிக்கைகள் இருந்தால் அதிகாரப்பூர்வ வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்கள். புதிய பயனாளிகள் கவனிக்க வேண்டியவை. இதுவரை மகளிர் உரிமை தொகை கிடைக்காத தகுதியுள்ள பெண்களுக்கும் இத்திட்டம் தொடர்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. புதிய பயனாளிகள் சேர்க்கப்படும் போது அரசு நிர்ணயிக்கும் தகுதிகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில்தான் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். எனவே யாராவது உங்கள் பெயரை 2500 திட்டத்தில் சேர்த்து தருகிறேன் என்று கூறி பணம் கேட்டால் தயவு செய்து அவர்களிடம் ஏமாறாதீர்கள். அரசு சார்பில் அறிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வ விண்ணப்ப முறை முகாம்கள் மற்றும் அரசு இணையதளங்கள் மூலமாக தகவல்களை சரிபார்த்து கொள்ளவும். இந்த தகவலில் நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தற்போது நடைமுறையில் இருப்பது மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையே. அதை 2500 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளதை தவிர்த்து ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களின் விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் தகுதியுள்ள பெண்கள் தங்களுடைய ஆவணங்கள், வங்கிக் கணக்கு, ஆதார் இணைப்பு ஆகியவற்றை மேலும் கைபேசி எண்ணை சரியாக வைத்துக்கொண்டு தாலுகா அல்லது மாவட்ட ஆட்சியரிடம் அங்கு உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இருக்கும் விண்ணப்பத்தை வாங்கி அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். இணைய வழியிலும் பதிவு செய்யலாம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.